Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight. ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரமதானும் வந்துடுச்சு. ஸோ இந்த ரமதானில் வந்து டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வீக்கெண்டில் வந்து நமக்கு 4 வாரம் இருக்குது இல்லையா, 1 மந்த் ஆஃப் ரமதானில் 4 வீக்ஸில் நம்ம வந்து வீக்கெண்ட் வந்து நீங்கள் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப் ஒர்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த 1 வீக் நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குரான் ஓதுறதுலையும் அமல்கள் செய்கிறதுலையும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அண்ட் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர், பட்டரு, சீஸு இது எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு இல்லையா, தேடிட்டு இல்லாமல். அப்புறம் நம்ம வந்து நிறைய எக்ஸ் எல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து வீக்லி நீங்கள் வந்து ஷாப்பிங் போகணுன்னு அவசியம் இல்லை. எக்கெல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு அமல்கள் செய்கிறதுல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். நான் மொத்தமாக வீக்லி ஒரு வீக் போயிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ எக்கெல்லாம் வந்து 60 எக்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா இது 1 மந்த்துக்கு மேலேயே எனக்கு வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா. இதுக்கு வந்து நான் பேஸ்கெட் வச்சுருக்கேன், எக் பேஸ்கெட்டு. ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெமன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னாக்கா இப்போ காலையில் வந்து நீங்கள் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டு ஹாட் வாட்டர் குடிப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து ஈவினிங்கில் வந்து லெமனேட் மாதிரி போட்டு குடிப்பீங்க அப்படின்னா லெமன் வந்து தனியாக நம்ம ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சிடலாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா காலையில் சஹர் டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் இருக்காது இல்லையா. ஸோ இந்த லெமனை வந்து புழிஞ்சு ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு எரிச்சப்பட்டே சில பேர்லாம் காலையில் வந்து லெமன் ஜூஸ் என்ன ஹாட் வாட்டர் குடிக்கணுமான்னு. பட் அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. காலையில் கொஞ்சமாக லெமனில் ஹாட் வாட்டர் போட்டு நீங்கள் குடிக்கிறப்ப நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூடு குறையும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபை பண்ணும் உங்கள் பாடியை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் வந்து தனியாக பாட்டில் எடுத்து வச்சுருங்க. லெமனேட் தனியாக போட்டு வைங்க. ஸோ நான் மொத்தமாக ஒரு பேக் வந்து லெமன் வாங்கினேன், அதில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆனியன். நம்மக்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸிங்க. சாப்பிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் வந்து மொத்தமாக ஆனியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னென்னா ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சாப்பரில் போட்டுருவேன் பாருங்கள். சாப்பரில் போட்டால் சூப்பராக வந்து அரைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் ஆயிரும். இது வந்து நீங்கள் ஒரு கவரில் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தாளிக்கிறதுக்கோ இல்லை வந்து வடைக்கு, குழம்புக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா வகையான இதுக்கும் நீங்கள் போடலாம் இல்லையா. பெருசாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராசஸர் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டு எடுங்க. ப்ராசஸர் இல்லாததுன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ நிறைய மிக்சியில் வந்து ஃபுட் ப்ராசஸரோடு வருது. இல்லை நார்மலான மிக்சி வச்சுருக்கவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நிறைய இது மீஷோவில் வந்து உங்களுக்கு மேனுவலாக இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் பண்ணுறது இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு கம்மியான விலையில் கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோன்னா நமக்கு வந்து ரமதானுக்கு வந்து வேலை பளு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம அமல் செய்கிறதுல கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இல்லையா. ஃபுட்டில் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக தெரியாது. மேபி ஒரு 1 hour 1.5 hours தான் உங்களுக்கு சாலிடாக டைம் எடுத்துக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் டென்ஷன் ஃப்ரீயாக வந்து குக் பண்ணலாம். நம்மளோட நேரத்தை வந்து நல்ல பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர், இந்த VDM ADC ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலு வச்ச இது இருக்கும் உங்கள் கிரைண்டர் மிக்சி கப்பு. இதில் வந்து அந்த பிளாக் கலரில் ஒரு இது இருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் போட்டுட்டு வந்து பல்ஸ் மோடில் போட்டாலும் சரி, இல்லை நார்மலான நீங்கள் பண்ணாலே போதும். நார்மலாக நான் வந்து 1 இல்லை 2 ஸ்பீடில் தான் வைப்பேன்.
2 ஸ்பீடில் வச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டியாக சாப் ஆயிரும். நீங்கள் என்ன வெஜிடபிள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்பீடில் வச்சு ஒரு ரெண்டு தடவை தான் நான் வந்து அரைச்சேன். இந்த அளவுக்கு சைஸில் இருந்தால் எனக்கு போதும். கேரட்டு, முட்டைக்கோஸ் அப்படிலாம் இருக்குது. இப்போ இந்த முட்டைக்கோஸ் கேபேஜ் எடுக்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக சாப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. பொரியல் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம மோமோஸு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது என்ன பண்ணுறேன், முட்டைக்கோஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப் பண்ணுறது வந்து நான் ஒரு 3, 4, 5 ஸ்பீடில் வச்சு நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். கேரட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோஸ் மாதிரி தான், கேபேஜ் மாதிரி தான் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் நார்மலான ஒரு கட் கொடுத்து ப்ராசஸரில் போட்டாலே போதுங்க. ரொம்ப ஃபைனாக உங்களுக்கு வந்து சாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன ஜூஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்து அந்த டைமில் ஜூஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பொரியல் பண்ணுறதா இருந்தால் பொரியல் பண்ணலாம். ஏதாவது கஞ்சியில் போடணுன்னா கஞ்சியில் போட்டுக்கலாம். அப்புறம் சூப் பண்ணிக்கலாம். எல்லா வகையான இதுக்குமே வந்து நமக்கு இந்த முட்டைக்கோஸும் கேரட்டும் ரொம்பவே பயனுள்ள ஒரு வெஜிடபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் இதில் வச்சு நம்ம செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா எப்பயுமே ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. எல்லாமே வந்து ப்ரெப் ஒர்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அப்பப்போ நான் என்ன செய்யினாலும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் நான் நூடுல்ஸ் பண்ணுவேன், ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து ஏதாவது சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங்க்கு எனக்கு தேவைப்படும். வெஜிடபிள் சாண்ட்விச் ஒரு நான்வெஜ் சாண்ட்விச்சுக்குமே ஏதாவது நான் போட்டிருந்தா ஸ்டஃப்க்கு வந்து இதெல்லாம் வைப்பேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அடுத்த 1 வீக் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் குக் பண்ணலாம். டைம் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வைக்கிறதுனால. ஸோ நான் கேரட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மோடு வந்து வைக்கிறோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அரையும். இப்போ வந்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறப்ப ஃபைனான உங்களுக்கு கேரட்டாக உங்களுக்கு சாப் ஆகி வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நான் ஒரு 2 to 3 ஸ்பீடில் வச்சேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபைனாக வந்து எனக்கு சாப் பண்ணி கொடுத்துருச்சுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் பொரியலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பொரியலுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி போட்டு பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து என்னென்னா ஒரு ஜிப்லாக் கவரில் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்கெட்டில் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு வேணுன்றப்ப அந்த நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அடைச்சிரும். நீங்கள் ஜிப்லாக் கவர் வாங்கி இந்த மாதிரி ஒரு வெஜிடபிளையும் போட்டு நேம் எழுதி வச்சாலுமோ, இல்லை பார்த்தாலே நமக்கு தெரியும், நேம் எழுதணும்னு அவசியம் இல்லை, லேபிளிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஒரு பேஸ்கெட்டில் இதுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வாங்கிக்கோங்க. பேஸ்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கடல் பாசியில் பவுடரில் இருக்குது இல்லையா, அதை வந்து பேக்கெட்டாக வரும். அதையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி லேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படின்னா, பேரிச்சப்பழம் கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நட்ஸு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து ஸோ அந்த வேலையும் நான் பார்த்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் கேஷ்யூ வச்சுட்டேன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாதாம், பாதி பேரிச்சப்பழம் கேஷ்யூ, பாதி பேரிச்சப்பழம் பாதாம் வச்சு அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி, வீடெல்லாம் கொட்டையாக ஆகும் இல்லையா நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப, அந்த சீடை வந்து நம்ம எடுத்து வெளியே போடுவோம். அதனால் அதுவும் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, இது வந்து எனக்கு ஒரு பாக்ஸில் வந்து இந்த புதினா கொத்தமல்லி போடுறதுக்காக இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கிரைண்ட் பண்ணி சாப் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் வந்து காலையில் இந்த ஸ்மூதி ஏதாவது பண்ணுவேங்க. அதுக்கு இல்லை நான் ஏதாவது ஒரு டெசர்ட் ஐட்டம் பண்ணுறேன்னா மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நமக்கு வந்து இது தனியாக உட்காந்து சாப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இது ஒரு டைம் சேவ் பண்ணலான்னு நான் இது எல்லாமே தனித்தனியாக. ஸோ ஏன் நான் வந்து இது அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன்னா, அதில் வந்து எனக்கு அந்த பாக்ஸை பாருங்கள் ஓட்டையாக இருக்கும். இது பவுடராக பண்ணுறதுனால அந்த ஓட்டையில் வந்து ஸ்பில் ஆகும். அதனால் நான் வந்து அலுமினியம் ஃபாயில், அது அட் த சேம் டைம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, ரிச்சாக பார்க்கறக்கு. அதனால் நான் அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் பாக்ஸில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பாதாம்
பாதாம், பிஸ்தா, முந்திரி 3த்தையுமே வந்து பவுடர் பண்ணி, அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்போ அங்கங்கே பவுடராகவும் இருக்கும், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அங்கங்கே கடிப்படுற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த செர்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான செர்ரிங்க. யூஎஸில் வந்து இந்த செர்ரீஸ் எல்லாம் வந்து ஃப்ரோசனில் இருக்கும். அந்த ஃப்ரோசன் ஐட்டம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் ஃப்ரோசன் ஐட்டம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரமாக இந்த நார்மலான இது வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும். அதான் ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதனால் நான் வந்து அந்த ஃப்ரோசன் செர்ரீஸ் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெர்ரீஸ். இது எல்லாமே வந்து எதுக்குன்னா, நம்ம டாப்பிங்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அடுத்த 1 மந்த் ஆஃப் ரமதானுக்கு நம்ம நிறைய ஐட்டம் வீட்டில் செய்வோம். அதனால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு காலையில் ஸ்மூதி செய்கிறதுக்கு வந்து காலையில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூதி செஞ்சுட்டு மேலே டாப்பிங் போட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பேரிச்சப்பழத்தில் வந்து அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் நான் வந்து டேட்ஸில் வந்து பாதாம் அண்ட் முந்திரி வச்சுருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள் ஸ்மூதி பண்ணிவிட்டு மேலே எனக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் வந்து ஈஸியாக நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இதை கவர்லேருந்து எடுத்துட்டோ இல்லை வந்து அந்த டைமில் க்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, சீரக சம்பா அரிசி எடுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா கஞ்சி செய்கிறதுக்கு, கஞ்சி பவுடர் செஞ்சு வைக்க. ஏன்னா இப்போ இந்த நோன்பு நேரத்தில் நமக்கு இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால நமக்கு அவுட் சைடில் கஞ்சி கிடைக்காது இல்லையா. நம்ம இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நோன்பு கஞ்சி வந்து நமக்கு மஸ்ஜித்லேருந்து வந்துடும். பட் இங்கே அப்படி வாய்ப்பு இல்லை. அதனால் நான் கஞ்சி பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னாக்கா, 1 கப்பு வந்து இந்த கப் அளவில் வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு வந்து நான் பச்சை பயிறு, அதாவது பொங்கல் பருப்பு இருக்கு இல்லையா, பாசி பருப்பு, அதை போட்டிருக்கேன். ஸோ இது கூட வந்து இதை நான் கிரைண்ட் பண்ண போகிறேங்க. இது வந்து ஓரளவுக்கு பவுடர் ஃபார்மில் ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு வெந்துடும். ஏன்னா இப்போ நீங்கள் கஞ்சி செய்கிறதுக்கு வந்து குலைவாக ரொம்ப வந்து மாதிரி வரணும் இல்லையா, அப்போ அதுக்கு இட் டேக்ஸ் மோர் டைம் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3 விசில்லே வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுங்க. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து என்னென்னா ஒரு 2 ஸ்பூன் அளவில் சீரகம், நான் இந்த கப்பில் காட்டுறேன், இது 2 ஸ்பூனு. ஸோ 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அனியன் பவுடர் எடுக்கிறேங்க. அனியன் பவுடர் வந்து இது 1/4 கப்பு அளவுங்க. இந்த கப்பு மெஷர்மெண்ட்டு 1/4 கப்பு. இதுக்கு வந்து 1/4 கப்பு அனியன் பவுடர், 1/4 கப்பு வந்து கார்லிக் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து 1 கப் அளவுங்க. இந்த 1 கப் அளவில் வந்து தேங்காய் பவுடருங்க, கோகனட் பவுடர். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த பவுடர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வாங்கி இதையும் போட்டுக்கோங்க. இது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கஞ்சி செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்கன்னாக்கா இதை எடுத்துகிட்டு போகலாங்க. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கஞ்சி பவுடர் நான் வந்து நோம்பு கஞ்சி பவுடர்ன்ட்டு லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ரமதான் ப்ரிப் ஒர்க்குன்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு எழுதி வச்சு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ரோஸ் மில்க் எசன்ஸுங்க. இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஎஸில் வந்து ஏதாவது ஒரு கடையில் இருக்கும். ஆனால் நான் இருக்கிற ஏரியாவில் பெருசாக அவைலபிளாக இல்லை. அண்டு எனக்கு அப்படியே இருந்தாலுமே இங்கே வந்து வெளியில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதனால் நான் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கிறேன். எப்படின்னா என்கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வச்சுருந்தேங்க. அந்த பெட்டலை வந்து அரைச்சி அதை வந்து அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அதுக்கு வந்து 1 கப்பு. இப்போது நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். இது வந்து எனக்கு 1 கப்பு வருது அப்படின்னாக்கா இந்த 1 கப்புக்கு வந்து நான் 2 கப்பு சுகர் வந்து போட போகிறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்திருக்கோ அந்த கப் அளவில் நீங்கள் சுகர் வந்து அளந்துக்கோங்க. ஸோ நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் எனக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அதுக்கு 2 மடங்காக வந்து நான் மெஷர் பண்ணி நான் சுகர் போடுறேன். ஸோ சுகர் வந்து ஃபஸ்ட்டு சிரப் எப்படி எடுக்கிறீங்கன்னா, சுகர் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நமக்கு இந்த எசன்ஸ் வந்திருக்கு இல்லையா, ரோஸ் எசன்ஸு, இதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணி இது கூட வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அண்ட் ரோஸ் எசன்ஸ் இது 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூனு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள். ஸோ இது நல்ல திக்காக நல்ல பிசு பிசு பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என் ரமதான் ப்ரிப் ஒர்க்கில் வந்து இது ஒரு ஐட்டம் நான் வச்சுருந்தேன். ஸோ இதை லேபிள் பண்ணி அழகாக ஃப்ரிட்ஜில் கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம லெமனேட் பார்க்க போகிறோங்க. லெமனேடுக்கு வந்து எப்படின்னாக்கா சேம் அதே மாதிரி தாங்க. லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கப்பு வருதோ, இப்போ எனக்கு 1 கப்பு லெமன் ஜூஸ் வந்திருக்குன்னா அதுக்கு நான் 2.5 கப்பு வந்து சுகர் போடுவேன். இதுக்குமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கான மோட்டிவே என்னென்னா, நம்ம வெளியே வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எல்லாம் போடுவாங்கன்ட்டு தான் நான் வந்து இதுக்கு எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அரை கம்பி பதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்க லெமன் ஜூஸை ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மந்த்துக்கு வெளியில் வச்சா கெடாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக சிரப் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சுகர் போட்டு ஐஸ் க்யூப் வேணால் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இதே மாதிரி ஒரு சூப்பராக யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ஆயிஷா.